கார்ன் ஃப்ரைட் ரைஸ் செய்யலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். இது உங்கள் தோழியின் வேல்ஸ் குக்கிங் சேனல். வெல்கம் டு வேல்ஸ் குக்கிங். இன்றைக்கி ரொம்ப ஒரு சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான கார்னை வச்சு ஒரு கார்ன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வேல்ஸ் குக்கிங்கில் ஒரு சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான கார்ன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதிக நார்ச்சத்து உள்ள பொருள்னு பார்த்திங்கன்னா இந்த மக்காச்சோளம் தான். ஸோ இந்த சோளத்தை வச்சு ஒரு சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். ஸோ கார்னில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒரு சில குழந்தைங்களுக்காக வந்து இது பிடிக்காது. ஸோ இது மாதிரி ஃப்ரைட் ரைஸ் மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ வாங்க இந்த கார்ன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கோங்க. அது கூடவே வந்து ஒரு 2 கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 2 முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க. ஸோ முட்டை வந்து ஊற்றினதும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது கூடவே கொஞ்சமாக வந்து முட்டைக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து சேர்த்ததும் ஒரே ஒரு வெங்காயம் வந்து நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வெங்காயத்தை வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வந்து வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து கார்ன் வந்து சேர்த்துக்கிட்டேன். அது வந்து ஒரு 1/2 கப் அளவு எடுத்துக்கிட்டேன். கோஸ், கேரட், அதுக்கப்புறமா பீன்ஸு. ஸோ உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஸோ காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துட்டு ஸோ ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் போல் இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. கார்ன் வந்து நல்லா பாயில் பண்ண கார்னாக எடுத்துக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ காய்கறிலாம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா வடித்து ஆற வச்ச சாதம் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். அப்போ தான் இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஃப்ரைட் ரைஸ். சிக்கன் மசாலா, கரம் மசாலா, பெப்பர் சேர்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஸ்பைசஸ் வந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இன்னும் காரம் வேணும்னா நீங்கள் வந்து தனி மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு தனியாத்தூள், 1 ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ், 1/2 ஸ்பூன் அளவு சோயா சாஸ். இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலரி எடுத்துக்கோங்க. கலரி எடுத்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் ஆப்ஷனல் தான், வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஒரு கார்ன் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு மிஸ் பண்ணாமல் இது செஞ்சு கொடுங்க. அவங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கார்ன் மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சி போட்டாலும் போட்டுக்கலாம், இல்லை சம் வெஜ்ஜஸ் வேணாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். கேரட், பீன்ஸ், கோஸோடு சேர்த்து சாப்பிடும் போது ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும்.
ஸோ கார்ன் மட்டும் இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வெஜ்ஜஸ்லாம் கலந்து கொடுக்குறப்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.